தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையில் தீவிரம் காட்டும் நாம் தமிழர் கட்சி. நாளை மறுநாள் திருத்தணியில் பரப்புரையை தொடங்குகிறார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பெயரில் 27,78,00,000 ரூபாய் மதிப்பில் அசையா சொத்துகள் உள்ளன. 21,25,000 ரூபாய் மதிப்பில் அசையும் சொத்துகள் உள்ளன. மொத்தம் 36 கோடிக்கு சொத்துகள் உள்ளதாக வேட்புமனு தாக்கல் பிரமாண பத்திரத்தில் தகவல். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையில் தீவிரம் காட்டும் நாம் தமிழர் கட்சி. நாளை மறுநாள் திருத்தணியில் பரப்புரையை தொடங்குகிறார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பெயரில் 27,78,00,000 ரூபாய் மதிப்பில் அசையா சொத்துகள் உள்ளன. 21,25,000 ரூபாய் மதிப்பில் அசையும் சொத்துகள் உள்ளன. மொத்தம் 36 கோடிக்கு சொத்துகள் உள்ளதாக வேட்புமனு தாக்கல் பிரமாண பத்திரத்தில் தகவல். சினிமாவில் பல வருட விவாதங்களுக்கு பிறகு சென்சார் என்ற சொல் நீக்கப்பட்டு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் என்று மாற்றப்பட்டுள்ளது. ஊடகங்கள் தணிக்கை வாரியம் என்ற பதத்தை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் வேண்டுகோள். மகுடம் திரைப்படத்தில் விஷால் நடிக்கும் புதிய தோற்றம் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பு. வயது முதிர்ந்த தோற்றத்தினால் ஆன புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரல். அடித்துவிட்டு ஏடிஎம்மில் பணம் எடுக்க வந்தவரை தலையில் இருக்கும் ஹெல்மெட்டை எடுக்குமாறு கூறிய தானியங்கி குரல். இது ஹெல்மெட் இல்லமா என் தலமா என தலையில் அடித்த வாடிக்கையாளரின் வீடியோ இணையத்தில் வைரல்.